கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். அடைக்கலம் அடைக்கலமே, இயேசுநாதாவுன் அடைக்கலமே, என் அடைக்கலமே, அடைக்கலம் அடைக்கலமே, இயேசுநாதாவுன் அடைக்கலமே, என் அடைக்கலமே, அடைக்கலம் அடைக்கலமே, இயேசுநாதாவுன் அடைக்கலமே, என் அடைக்கலமே. ஆசையோடு பாவமதில் அலைந்து தீரேந்தேனே, அன்புள்ள பிதா உன்னை விட்டகன்று பிரிந்தேனே. ஆசையோடு பாவமதில் அலைந்து தீர்ந்தேனே, அன்புள்ள பிதா உன்னை விட்டகன்று பிரிந்தேனேன். மோசமதையே அல்லால் மற்றொன்றையும் காணாமலே, தோஷமோடு சேர்ந்தனன் துரத்திடாது சேர்த்தருள். அடைக்கலம் அடைக்கலமே, இயேசுநாதாவுன் அடைக்கலமே, என் அடைக்கலமே. உதிரமதும் 5 தீரு காயமும் நொந்துருகிடும் மன சஞ்சலம் அகற்றிடும். சிந்திய உதிரமதும் 5 தீரு காயமும் நொந்துருகிடும் மன சஞ்சலமகற்றிடும். பஞ்சமா பாவியந்தன் கெஞ்சும் கூறலினையே, எந்த விதமும் தள்ளாய் இறங்கிடுவாய் ஐயனே. அடைக்கலம் அடைக்கலமே, இயேசுநாதாவுன் அடைக்கலமே, அடைக்கலமே,
என்னிடத்தில் வருவோரை எந்த விதமும் தள்ளேன் என்றுரைத்த வாக்கில் எனக்கும் பங்கில்லையோ. என்னிடத்தில் வருவோரை எந்த விதமும் தள்ளேன் என்றுரைத்த வாக்கில்லை எனக்கும் பங்கில்லையோ. அன்றுனது பக்கமதில் ஆயிருந்த கள்ளனுக்கு இன்று பரதீசில் இருப்பாய் என்றுரைக்கவில்லையோ. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலமே என் அடைக்கலமே. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலமே என் அடைக்கலமே. அடைக்கலமே அடைக்கலமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, இரக்கங்களின் பிதாவே, என்றும் உயிரோடு இருக்கிறவரே, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளமாட்டேன் என்று எங்களுக்கு அருமையான வார்த்தையை சொல்லிவிட்டு போனீரப்பா. எங்கள் குற்றங்கள், குறவுகள், பாவங்கள், மீறுதல்கள் இதற்கு மத்தியில் தான் சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவரே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்ற வார்த்தைகளை நம்பி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அன்றுனது பக்கமதில் ஆயிருந்த கள்ளனுக்கு இன்று பரதீசில் இருப்பாய் என்று உரைக்கவில்லையோ. அந்த வார்த்தைகளை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி எங்கள் குற்றங்களை, பாவங்களை கழுவி சுத்தமாக்கும். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். சத்துரு வலிமை செயலிழந்து போட்டும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். இந்த நாளின் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது யோவான் எழுதிய முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 4:4 வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். தேவனால் உண்டாயிருப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை, மாமிசத்தை, பிசாசு ஜெயிக்கும் ஒரு டிப்ஸ், ஒரு ஃபார்முலா என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவனை அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? தேவாதி தேவனை நம்புகிறவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறவன். பிள்ளைகளை, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். இந்த உலகம் பொல்லாதது. பொல்லாத நாவுள்ள மனுஷர்கள் இதோ மத்தியில் கிடக்கிறோம். அவர்களுடைய நாவு ஈட்டிகளும் கூர்மையான அம்புகளும் போல இருக்கிறது. எரிகிற அக்னியை போல வரும். தீயை இறைக்கிற மனுபுத்திர நடுவில் நாம் கிடைக்கிறோம். இதற்கு மத்தியில் நாம் அவர்களை எப்படி ஜெயிப்பது? தேவனால் உண்டாயிருந்து, born again. தேவன் தான் நம்மை சேவ் பண்ணணும். மறுபடியும் அதை ஸ்ட்ரெச்சர் ரெனுவல் பண்ணணும், மறுரூபமாக்கணும், மறுபடியும் புதுப்பிக்கணும்.
நம்ம பிறந்தபடியே இருக்காமல் தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை இது மாற்றிக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை உருவாக்கி கொள்ளும் பொழுது, நம்முடைய தவறுகளை, நம்முடைய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவன் ஒரு ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா. தேவனால் உண்டாயிருந்து அவனை ஜெயித்தீர்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொன்னார், எக்காலத்தில் உன்னோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு புரிந்து உன்னோடு இருக்கிறேன். இதுவும் எக்ஸ்ட்ரீமா போய் சொன்னா உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இன்னும் போய் சொன்னார், உன் வலது கையை பிடித்து உனக்கு நான் துணை நிற்கிறேன். வேத புத்தகத்தில் 366 முறை பயப்படாதே என்ற வார்த்தை வந்திருக்கிறது. எத்தனை முறை? பயப்படாதே. 366 முறை பயப்படாதே என்ற வார்த்தை வந்திருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு 365 நாள், புது வருஷத்துக்கு சேர்த்து சொல்லிட்டார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே, 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 நான் உன்னோடு தான் இருக்கிறேன். Fear not, I am with you. எனவே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் பலசாலியாக இருக்கிறார், பராக்கிரமசாலியாக இருக்கிறார். சங்கீதம் 96:4 சொல்கிறது, கர்த்தர் பெரியவரும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவரும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இன்னைக்கு அரசியல்வாதிகள் வராங்க, இந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், எதிர்மறையாக இருந்து புகழ் பெறுகிறவர்கள் உண்டு, நல்லது செய்து புகழ் பெறும். ஒரு மதர் தெரேசா, ஒரு ஹிட்லர். ஒரு மதர் தெரேசா, ஒரு ஹிட்லர். ஒரு யூதாஸ், ஒரு இயேசு கிறிஸ்து. இயேசுநாதர் பேர் தெரியுதோ தெரியலையோ, இந்த உலகத்துக்கு யூதாஸ் பேர் எல்லாத்துக்கும் தெரியும். கவிஞர்களெல்லாம் யாரை வச்சு கவிதை எழுதுவாங்க? யூதாஸை வச்சு எழுதுவாங்க. 2 முறையோ 3 முறை தான் யூதாஸ் பேர் வேதத்திலே வந்திருக்கு. ஆனால் அவன் பேர் பிரபலமாச்சு. அது நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா, பாசிட்டிவா? நெகட்டிவ். ஒரு ஹிட்லர், ஒரு முசோலினி, ஒரு இடி அமின், சர்வாதிகாரி, இன்றைக்கும் நம்ம நாடை ஆளுகிறவர்கள், புகழ்பெற்றவர்கள். புகழ்பெற்றவர்கள் சொல்லிக்கொள்ளலாம், அது எத்தனை மாதிரி புகழ்ங்கிறது தான் தெரியணும். டிராகனை பார்த்து பயந்து சைனா மக்கள் டிராகனை கும்பிட ஆரம்பிச்சாங்க. டிராகன் பிரபலமாச்சு, இன்னைக்கு தெய்வம் ஆயிடுச்சு. அது நெகட்டிவ், பயம், பயத்தினால் வணங்கினது. விஷ ஜந்துக்களை பார்த்து எல்லாரும் கும்பிட ஆரம்பித்தார்கள், பயம். யானையை பார்த்ததும் கும்பிடுறார்கள், சிங்கத்தை பார்த்ததும் கும்பிடுறார்கள். எந்த ஊர்லையாவது சிங்கக்கறி விட்டுறானா? எந்த ஊரில் கரடிக்கறி விற்கிறானா? எந்த ஊரில் புலிக்கறி வெட்டுறானா? புலியை பிடிச்சி வெட்டி தினம் இந்த தீபாவளிக்கு புலிக்கறி, கிறிஸ்துமஸுக்கு புலிக்கறி, இந்த சிங்கக்கறி போடுறான்னு. ஏன்னா பக்கத்தில் போனால் இவனை கறியாக்கிறோம். ஒன்றும் தெரியாத சாது, ஆடு, மாடு அமைதியாக நிற்கும், அதை போட்டு தான் அடிப்பான். அதுதான் வியாபாரம். எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் நடக்குது, வெட்டுவான். இந்த கேரளாவுக்கு போனால் பீஃப் உலர்த்தியது, வறுத்தது, உரைச்சது, எந்தெல்லாம். அப்போ எளியவன் சொல்லு, ஏழை சொல்லு கிண்ணத்துக்கு ஏறாது. இந்த சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியால் நடப்பவர்களுக்கு இந்த உலகம் ஒத்து வராது, சேராது. உலகம் புகழாது, உலகம் ஏற்றுக்கொள்ளாது, உலகம் போட்டு மிதிக்கும். அதுக்காக நம்ம குணத்தை மாற்ற முடியுமா? தினம் சிங்கம் கறி திங்குது அப்படின்னு பசுமாடு பொறாமப்பட்டுக்கிட்டு நானும் இன்னைக்கு கறி சாப்பிட்டு பார்க்குறேன்னு சாப்பிடுமா? நீ எதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறாயோ அப்படியே தான் வாழ்க்கையை முடிக்க வேண்டும். நீ புல்லு சாப்பிட்டு தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தெய்வம் உண்டாக்கியிருந்தால் மறிக்கும் வரை புல்லு தான். நீ சாந்த குணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்து அவரால் ஜனிப்பிக்கப்பட்டிருந்தால் மறிக்கும் வரை கர்த்தருடையவனாய் இருந்து தான் மறிக்கணும். கைகளை தட்டி. துன்மார்க்கனை தீங்கு நாளுக்கென்று வைத்தார், நீதிமானோ நித்திய கீர்த்தி உள்ளவன். துன்மார்க்கனுக்கு துன்பம் வரும் என்று எழுதப்படவில்லை, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அவை எல்லாவற்றின் அவனோடு நின்று கர்த்தர் அவனை விடுதலை ஆக்குவார். இந்த ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களாம். அறிவு எப்படி இருக்கு தெரியுமா?
என்னத்தெல்லாம் பேசுகிறாங்க, நமக்கு பக்கன்னு முழிக்கிறோம். ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களாக இருக்கிறார்கள். இப்போ வந்துங்கள, நம்முடைய படிப்பு நம்மை உயர்த்தாது, நம்முடைய பணம் நம்ம உயர்த்தாது, நம்முடைய செல்வம் நம்மை உயர்த்தாது, நம்முடைய தகுதி ஒன்றும் நமக்கு உயர்த்தாது. எல்லாம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கணும். கையை தட்டுங்களேன். அதிகாரம் இல்லாட்டி கதை நடக்காது. அருமை ஐயா திருமாவளவன் ஒரு இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறாரு, எல்லாம் இருந்தும் அதிகாரம் இல்லாட்டி நீ மேலே வர முடியாது. என்ன அதிகாரம்? ஆட்சி செய்கிற அதிகாரம் மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு மேல் அவர்களை ஆளக்கூடிய சொல் வல்லமை, செயல் வல்லமை, நடக்கையிலே வல்லமை, ஆளுகை இருக்க வேண்டும், ரூலிங். அப்படி இருந்தால்தான் உனக்கு ரெஸ்பெக்ட். ஒரு அம்பேத்கர் வரலையா? கையை தட்டுங்களேன். இப்பவுமே இவ்வளவு இழிவான நிலைமை இருக்குமானால் அந்த காலகட்டத்திலே அவர் என்ன பாடுபட்டிருப்பான்னு நினைத்து பாருங்கள். எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் ஜாதி பார்க்க மாட்டோம், அது பார்க்க மாட்டோம், ஹார்ட் அதையெல்லாம் இங்கு விடாத அப்பனே கேப்பையில் நெய் வழிதுனா கேப்பாருக்கு மதியங்க போச்சு. என் ஜென்ரேஷனில் கண்ணார பார்த்துருக்கிறேன் ஜாதி வெறி பிடித்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று. கிராமங்களில் எப்படி ஒரு டீ கடையில் போனால் கூட மக்களுக்கு எப்படி வேற்றுமை இருக்கும் என்று. இப்போ நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் சொல்கிறதுக்கு இங்கே ஆட்கள் உட்கார்ந்துருக்கீங்க. உங்கள் கிராமத்தில் ஜாதி வெறி இல்லை? அப்போ அந்த காலகட்டத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள்? ஆளுமை இல்லை, அவர் அறிவின் ஆளுமை. கையை தட்டுங்களேன். அறிவின் ஆளுமை, அதிகாரம் வைத்திருந்தார். பேசவே முடியலை யாராலும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீ பேசாத, வாயை திறந்துடாத, அந்தந்த நேரத்தில் நான் அவனோட இருந்து பேசுவேன். கையை தட்டுங்களேன். அந்த நேரத்தில், அதாவது சொல் வல்லமை, அது ஆர்டிஃபிஷியலாக ட்ராப் போட்டு வராது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு சமயோஜித புத்தி. இந்த சமயோஜித புத்தி எப்போ வருன்றேன்? தெய்வம் அந்த நேரத்தில் போடுவார். கையை தட்டுங்களேன். The one word, one drop, one thought, one dash, அது தெய்வம் கொடுக்கிறது. சொல் வல்லமை. இப்போ வேதநாயக சாஸ்திரியாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்தவ உலகத்தில் தலை சிறந்த ஒரு பண்டித்துவம் பெற்றவர், சுவிசேட கவிராயர். நான் பிராமின் ஒருவருக்கு பாகவதர் என்ற பட்டம், சாஸ்திரியார் என்ற பட்டம் வாங்கின ஒருத்தர். நான் பிராமின் ஆனால் சாஸ்திரியார் பட்டம் வாங்கிட்டார் சரபோஜி மகாராஜாட்ட. இவர் வேதநாயகம் சாஸ்திரியார். மாயவரத்தில் ஜட்ஜ் வேதநாயகம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் சர்வ சமய சமரச கீர்த்தனை என்று ஒரு கீர்த்தனை எழுத. உன்னை எனக்கு காட்டையா, ஒழிக்காமல் என்ன விளையாட்டையா, கரவேதனை பிரிந்து கதரும் கன்று போலும், கணவன் தன்னை பிரிந்து கதரும் உத்தமி போலும், நான் உண்மை தேடுகிறேன், உண்மை எனக்கு காட்டையா, ஒழிக்காமல் என்ன விளையா. அந்த பாட்டு அவர் தான் எழுதினது. அவர் தான் நல்ல பெண்ணை தேர்ந்து பார்த்து உதா நாளும் வேதநாயகனை அப்படின்னு எழுதினவர் வேதநாயகம் பிள்ளை. அது அந்த பெண்ணாடி வரதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் அப்படி சொன்னால் தான் அந்த பேரை ஐடென்டிஃபை தெரியும். மாயூரம் ஜட்ஜு வேதநாயகம் பிள்ளை. இவருக்கும் அந்த அவருக்கு வேதநாயக சாஸ்திரி அவர் ரெண்டு பேரும் காம்படிட்டர் கவித்துவத்தில், கவி எழுதுறதுல. அப்போ இவர் ஏதாவது எழுதினா அவர் குறை சொல்ல வருவார். நீங்கள் எழுதினதில் இலக்கண பிள்ளை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி வருவார். அப்போ ஒரு நாள் வேதநாயக சாஸ்திரி வீட்டில் உட்காந்துருக்கார். அவருடைய மனைவி சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க, கிண்டிகிட்டு இருக்காங்க, ஏதோ பொரிச்சுக்கிட்டோ வறுத்துக்கிட்டோ இருக்காங்க. அப்போ பிள்ளைவாள் வாங்க முதலியார் அப்படி தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கலாம், ஜாதி பேரை சொல்லி. அது அவங்களுக்கு பெரிய வித்தியாசமாக தெரிந்ததில்லை. பிள்ளைவாள் வாங்க உட்காருங்க அப்படின்னோடனே அன்னைக்கு வார்த்தையில் தான் சண்டை போடுவார்கள் ஒழிய பிசிக்கல் டச் இருக்காது. மனதளவிலையும் சண்டை போட மாட்டாங்க. வார்த்தைகளிலே கருத்தாற்றல், கருத்தையில் வேற்றுமையும் வழக்கும் நடக்கும். பட் மனதிலையும் சரீரத்திலும் அவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு கட்சிகளிலும் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன்னு இவர் வந்தேன்னு சொன்னார், என்ன பாட்டு ஒன்று எழுதியிருக்கீங்களே? ஆமாம், அதில் இலக்கண பிள்ளை இல்லை, இலக்கண பிள்ளை இருக்கே அப்படின்னார். மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன், என்ன பாட்டு எழுதுறீங்க தமிழில்? இலக்கண பிழையோடு இருக்கு அப்படின்னோடனே இவருக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கு? சாஸ்திரியாக இருக்குது. அங்கே கரண்டியை கிண்டிக்கிட்டு என்ன அப்படியா அப்படின்னு சொன்னார். அந்த அம்மாவுக்கு கேட்டுருச்சு. இலக்கணம் இல்லை அப்படின்னாரு. உங்கள் பாட்டில் இலக்கணம் இல்லை.
இவருக்கு பதில் பேச தெரியல. யாருக்கு? சாஸ்திரியாருக்கு. வேதநாயகம் பிள்ளை சொல்கிறார் இலக்கணம் இல்லைன்னு. அந்த அம்மா கேட்டாங்க சாஸ்திரியார் மனைவி, என்ன சொல்கிறார் பிள்ளைவாள்? என் பாட்டில் இலக்கணம் இல்லை அம்மா. அப்படியா? அவர் சொல்கிறது சரிதானே, இலக்குணம் நாய்க்கு தானே தெரியும் அப்படின்னு. எச்சில் இலக்குணம் தூக்கி போட்டாங்களா? ஏதோ சொன்னதுக்கு வாடா வாடா போடா போடான்னு 15 தடவை அவையார் எழுதிட்டாங்க ஒரு பாட்டை. மூடா. அப்போ அதில் அந்த சமயோஜித புத்தி, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. சில நேரத்தில் நீங்களே சிரிச்சிருவீங்க, கேட்கல மைக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும்ல அப்படின்னு. இல்லை, அப்போ அந்த நேரத்தில் தெய்வம் கொடுக்கிறது நமக்கு. என்னத்தை பேசுவோம் எதை பேசுவோம் என்று யோசிக்காதிருங்கள். அதனது நாழிகைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அங்கே நீங்கள் ஆளுகை செய்வீர்கள், கைகளை தட்டி அங்கே நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஒன் வேர்ட், ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். இப்போ 2 நாடுகள் ஈராக்கும் ஈரானும் ஏதோ யுத்தம் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த காலத்தில் இருந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய ஜனாதிபதி கூப்பிட்றாரு 2 பேரையும் சமாதானம் பண்ணுறதுக்கு. 2 நாடுக்கும் சமாதானம் பேசிகிட்டு இருக்கும்போதே, நமக்குள்ளே எதுக்கு சண்டை, நம்ம சண்டை போடலாமா, கொஞ்சமாவது யோசித்தீங்களா நீங்கள்? வி ஆல் பிளட் பிரதர்ஸ் அப்படின்னாரு. இந்த ஈரான் அதிபர் அம்மா அரண்டுட்டாரான். என்னடா சொல்கிறாரு? ஆபிரகாமின் பிள்ளைகள் தானே நம்ம சண்டை போடலாமா அப்படின்னு கேட்டார். ஓஞ்சிருச்சுங்க, யுத்தம் ஓஞ்சிருச்சு. வி ஆர் பிளட் பிரதர்ஸ். நமக்கு எதிரிகள் வேறு எடுக்கிறாங்க, அவங்கள விட்டு நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாமா? விட்டுருங்க அப்படின்னு. இந்த வார்த்தையில் ஆளுகை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தையில் ஆளுமை இருக்கணும். எனவே தான் இயேசுநாதர் பேசி முடித்ததை போதெல்லாம் எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்களாம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் நமக்குள்ளே இருக்கிறார்களே, இவன் கல்வி அறிவில்லாதவன் ஆயிற்றே, பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன், இவனுக்கு இந்த அறிவு ஞானமும் எங்கிருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? ஒரு அம்மா கோயம்புத்தூர்லேருந்து போன வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, நான் படிக்கலைங்க ஐயா, ஆனால் ராத்திரிலாம் ஆண்டவர் என்கிட்ட வருவாருங்க ஐயா, நடக்க போகிற காரியத்தை சொன்னாருங்க ஐயா, அப்புறம் வெள்ளை மாளிகையை காட்டினாருங்கய்யா, வெள்ளையா மாளிகை, அதில் ஒரு பொண்ணு ஒன்று ஆணு ஒன்று நின்றுக்கிட்டு கொடியை பிடிச்சிட்டு நின்னாங்க ஐயா. கடைசியில் பொண்ணு கீழே விழுந்துருச்சு, ஆம்பளை கொடியை பிடிச்சிட்டு நின்னார். அப்புறம் கேட்டேன், என்ன 2 பேரும் அமெரிக்கான்னு சொன்னார் ஆண்டவர். அப்புறம் 2 பொம்பளையும் ஒரு பெண்ணையும் காட்டினார், ஒரு ஆம்பளையும் காட்டினார். பொண்ணு 2 பேரும் ஒரே மாதிரி கொடியை பிடிச்சிருந்தாங்க. பெண் பின்னாடி நிறைய கூட்டம் இருந்துச்சு, ஆம்பளை தனியாக நின்றுட்டு நின்னார். கடைசியில் அந்த பெண்ணு விழுந்துருச்சே, என்ன அர்த்தம்னு எங்கள் பாஸ் சொன்னார். அது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு பெண் கேண்டிடேட்டும் ஆம்பளையும் ட்ரம்ப்புன்னு ஒருத்தரும் கமலா ஹாரிஸ்னு ஒருத்தரும் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அதில் இவங்க 2 பேரும் பெண் தோத்துட்டாங்க, ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். ஓ, அப்படி ஒரு நாடா, அப்படி ஒரு தேசமா, வெள்ளையாக இருந்துச்சுங்கய்யா. அதில் அவர் கொடியை பிடிச்சிட்டு உள்ளே போகிறத நான் பார்த்தேன். நாங்கள் அரண்டு போயிட்டேன். ஏம்மா நான் அப்புறம் பேசுகிறேம்மா, டயர்டாக இருக்குன்னு சொல்ல வந்தவன் 2 மணி நேரம் அந்த மாட்டை பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உங்கள் தீர்க்க தரிசனங்களை பார்த்தங்கய்யா, அன்னைக்கு இருந்து உங்கள் பேரை சொல்லி இயேசு மரவார், உங்கள் பேர் என் வாயில் நுழைய மாட்டேங்குதுங்கய்யா. இயேசு மரவார் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன், இயேசு மரவார் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேங்க ஐயா. எல்லா நாட்டையும் பற்றி காட்டினார். இந்த அமெரிக்காவில் தீ பிடிக்கிறதையும் காட்டிட்டார், தீ பிடிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்புறம் ஐயா இந்தியாவில் இப்படி காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறாருங்கய்யான்னாரு. எனக்கு நம்ம மேலே போய் கோட்டு சூட்டை போட்டு நின்று பையில் வச்சு வாசித்து மக்கள் டென்சினாலனோட ஐடென்டிஃபையோடு ஏற்றுக்கிறாங்க. ஐயா நான் சொல்ல மாட்டேங்க ஐயா, என்ன சொன்னாலும் எங்கள் பாஸ்டர்கிட்ட கூட இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்ல மாட்டேன், என்னை கேலி பண்ணுவாங்க, என்னை நாயாக மதிப்பாங்க. எதுக்குங்கய்யா? எழுதி வச்சுக்கிறேங்கய்யா, 5ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன் நான். அது எழுதி தப்பாக எழுதி வச்சுக்குவேங்கய்யா. அது நிறைவேறும் போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், இல்லாட்டி அழுது ஜெபம் பண்ணுவேன்யா. ஆங்காங்கே உண்மையான தேவனுடைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். பரலோக தேவனுடைய கரம் நம்மை ஜனிப்பித்திருக்கிறதே. ஆண்டவர் சொன்ன தேவனால் உண்டாயிருந்து நாம் உலகத்தை ஜெயித்தோம். உங்களுடைய விசுவாசமே
உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் பெரியவர். அதே நேரத்தில் அதான் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். பெரியவர் தான், ஆனால் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பெரியவர் ஆனால் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர். சில நாயை அவன் பேரை கேட்டாலே பெரிய ஆள் தான். பேர் பெத்த பேர் தாக நீலு லேது நீரு தாக தீர்க்க நீலு லேது. தாகம் தீர்க்கிறதுக்கு தண்ணி இல்லை, பேரு பெத்த பேரு ஒரே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேர் எல்லா தலைவனுக்கும் பெரிய பேர் தாங்க. சிலவெல்லாம் பேசுகிறார் பாருங்க, அப்பா தமிழையே இவர் தான் தமிழாவே பிறந்திருக்காருன்னு அப்படிங்கிறாரு. நான் நினச்சிட்டேன் இப்படித்தான் தமிழங்க வீரமாக இருந்திருப்பாங்க போலுக்கு, நம்ம தமிழை மாதிரியே பேச மாட்டேங்கிறமேனு. வாய் என்ன எல்லா தலைவனுக்கும் மைக்க பிடிச்சிட்டா என்னென்னமோ பேசுகிறாங்க. பேரு பெத்த பேரு. நம்ம வாழ்க்கையில் வெறும் வாய்ச்சொல்லில் வீரநடை இருக்கக்கூடாது. வாய்ச்சொல்லில் வீரநடி மக்களுக்கு பிரயோஜனமாக, ஆன்மாவுக்கு பிரயோஜனமாக, நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஸ்டெப் மேலே தூக்கி வச்சு நம்ம கௌரவமிக்கிறவர்களாக காண்பிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பேச வேண்டும். கைகளை தட்டி வாழ்ந்து கொண்டு பேச வேண்டும். அதான் ஜெயித்தவர்கள். யாரை ஜெயித்தவர்கள்? உலகம், மாமிசம், பிசாசை ஜெயித்தவர்கள். உலகத்தில் இப்போ நம்மோடு இருக்கிற பெரியவர். சங்கீதம் 147:5 சொல்லுது, கர்த்தர் பெரியவரும், முதல்ல பெரியவரும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமா இருந்துச்சு. இப்ப பெரியவரும் மகா பலமுள்ளவருமா இருக்கிறார். கைகளை தட்டி, வெறும் கையை தூக்கி காட்டுறதில்லை. நாசின் சுவாசத்தினா உலகத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் இல்லை என்று மதிகேடன் இருதயத்தில் அவங்களுக்கு எப்படி கருத்து சுதந்திரம் இருக்கிறதோ அதே போல் ஆஸ்திகர்களாகிய நமக்கு, தெய்வத்தை நம்புகிற எந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு நமக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு. அவங்களுக்கு எப்படி தேவனை இல்லை என்று சொல்லவும், தேவனை தூஷிக்கவும், கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த மதத்தையும் தூஷிக்கவும், அவர்களை பற்றி தவறாய் பேச உரிமை இருக்கிறதோ அதே போல் நாமும் அவர்களை பற்றி பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. நம்ம சொந்த கருத்தல்ல, நாம் நம்புகிற வேத கிரந்தங்கள், இது பைபிள்கள், வேத புத்தகங்களிலே அவர்களை பற்றி எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கு? தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் எண்ணிக்கொள்கிறான். கடவுள் இல்லை என்று யார் எண்ணிக்கொள்கிறார்களாம்? புத்தி இல்லாதவர்கள். மதிகேடன் ஃபூலிஷ் பீப்புள் தானே, ஃபூலிஷ். நம்ம என்னன்னாலும் தூசிக்கட்டும், அவங்க இல்லைனா ஆயிடுமா? எங்கள் அப்பா பேர் பரமசிவம் இல்லையே, உங்கள் அப்பா பரமசிவம் இல்லையான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்குது. என் நம்பிக்கை ஐயா, இது நம்பிக்கையை யாரும் அழிக்க முடியாது. டேஸ்ட் பண்ணவன் டேஸ்ட்டை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அத்திப்பழம் சாப்பிட்ருக்கேன், பெரிச்சம்பழம் சாப்பிட்ருக்கேன், சுகர் சாப்பிட்ருக்கேன், புளி சாப்பிட்ருக்கேன், குடம்புளின்னு நான் கேரளாவில் சாப்பிட்ருப்பேன். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? அது எப்படி அது புளிப்பாக இருக்கும் அப்படி கேட்டால் சாப்பிட்டேன் நான் தானே. சாப்பிட்டதை எப்படிரா மறுக்க முடியும்? தெய்வம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருமே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தெய்வத்தை ருசித்தவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதிகள். எல்லாரையும் ஆன்மீகவாதி நான் ஏற்றுக்கிறதே இல்லை. கிறிஸ்தவங்களில், இந்துவில், இஸ்லாமில், எல்லா மதத்தில் கள்ளச்சாமியார்களுடைய தொகை மிகுதி. உண்மை பக்தர்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள். கைகளுக்கு உண்மையான பரிசுத்தவான்கள், ஆன்மீகவாதிகள். அவங்க தங்களுக்கென்று வாழவே இல்லை, வாழ்ந்ததும் இல்லை. எல்லாவற்றையும் துறந்தவர்கள். துறவரம், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. ஆன்மீகம் என்பது வேறுங்க. லைஃப் தான். லைஃப் வாழ்ந்தாதான் ஆன்மீகமாக இருக்க முடியும். லைஃப்பில் நான் மனுஷன்தான், இந்த தப்பும் பண்ணிக்குவேன், நான் ஆண்டவரை பற்றியும் பேசுவேன்னா அதோடு எனக்கு உடன்பாடு இல்லை. சிறு சிறு தவறுகள் வரலாம். துணிகர பாவம் இருக்கக்கூடாது. கைகளை தட்டி துணிகரமாய் பாவம் செய்கிற எவனும் தேவனுடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு மிதித்து தன்னை பரிசுத்தம் பண்ணின இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறான். இப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருக்கிறான் என்று நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். பவுலுடையான் எழுதுகிறார்.
தேவனோடு வாழும் வாழ்க்கை. எபேசியர் 6:11-12 சொல்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரமான கிரியைகளை ஜெயிக்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதற்குத்தான் ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்காங்க. சர்வாயுத வர்க்கம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடயம், ஆவிக்குரிய வார்த்தையாகிய வசனம் என்னும் பட்டயம், இதை பிடித்து கொண்டு நில்லுங்கள். இந்த உலகத்தை, மாமிசத்தை, பிசாசு ஜெயிப்பதற்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை பழக்க வைக்கிறாராம். மிலிட்ரிக்கு செலெக்ஷன் ஆகிடுவோம், அப்புறம் ட்ரைனிங் பேரில் நொய்யை புடச்சி எடுத்துருவாங்கல்ல. உனக்கு என்சிசிலே என்ன பாடுபடுத்தினாங்க. ஆனால் அங்கே ரொம்ப கீழ்ப்படிதலாக இருந்தப்பா, நீ தினம் சேவ் பண்ணுவ, தினம் முடி வெட்டுவ, தினம் அயன் பண்ணுவ, தினம் பாலிஷ் போடுவேன். நான் கூட இவ்வளவு, நான் எத்தனை தடவை முடி வெட்டினா வெட்ட மாட்டேன், வட்டுப்பி மண்டை அடிச்சு ஓட்டி அடிச்சு. நானே அந்த என்சிசி மாஸ்டர்கிட்ட போய், உங்கள் காலேஜில் தம்பிங்க வாங்கன்னு கூப்பிட்டேன், எனக்கு தெரிஞ்சவர் தான். என்சிசியில் இவ்வளோ ஒட்டி அடிக்க சொல்ல அங்கிள், இவன் அப்படி அடிச்சுக்கிட்டு வரான். எக்ஸ்ட்ரீம் நீதிமான். அந்த அவன் ஏற்றுக்கொண்ட எக்ஸ்ட்ரீமாக தன்னை காட்டுறதுக்கு அப்படி ஒட்டி அடித்து அப்படி வருவான் பாருங்க. இப்போ தாடி எடுனா எடுக்க மாட்டேங்கிறான், முடியை வெட்டுறானா வெட்ட மாட்டேங்கிறான். அப்போ இன்டாக்ட் பண்ணி என்ன பந்தாவாக இருக்கும்னு நினச்சேங்க. காலையில் இவர் தான் இந்த இந்தியாவுடைய மிலிட்ரியில், ஆர்மியில் இவர் தான் இந்த சீஃப். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, முப்படைக்கு அதிக தலைவர் பேர் என்ன பேர், கேப்டன் இல்லை, கேப்டன் இல்லையா, என்னது, முப்படை தலைவர், கமாண்டோ இல்லை, ஜென்ரல், மிலிட்ரி ஜென்ரல். இவனு தான் நான் நினச்சிக்கிட்டேன். அங்கே போய் கேட்டப்ப நான் சொல்ல, அங்கே இப்படியெல்லாம் வரணும் அப்படின்ட்டாப்புல. அதை கரெக்டாக செய்வாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, இந்த யூனிஃபார்ம் எப்பவுமே நம்ம போடுறதே இல்லைங்க. அப்போ ஜெயிக்கவே முடியாது. த மார்ச் என்னது, எப்போ டர்ன் அப்படின்னு ஒரு இந்தியில் 2-3 வார்த்தை சொல்லிக்கல. என்னப்பா சொல்லுவீங்க, தேனை மூணாவா? சத்தமாக சொல்லுப்பா, எனக்கு வராது, உற்று. யாருது? பாகை மூணா? மூட். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் கத்துவான், குடல் வாய் விடு வரும். இவங்க நடப்பாங்க பாருங்க. அந்த நேரத்தில் அவங்க நடக்கிற ஸ்டைலை நான் பார்த்து, இவங்களுக்கு இப்படியும் நடக்க தெரியுமான்னு அப்படியா, இந்த ஒல்லியாக இருக்கவங்க கூட நடப்பான் பாருங்க. அந்த கார்சன் மாதிரி இருக்கவங்க கூட அப்படி நடப்பான். அவன் இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பூட்ஸு செருப்பு, அடுத்து பாதரட்சை, அதான் அடுத்து சத்தியம் என்னும் கச்சை பெல்ட்டு, அடுத்து விசுவாசம் என்னும் கேடயம், ஆவியின் வசனமாகிய பட்டயம் எடுத்து யுத்தத்துக்கு போவோம். இப்போனா லெஃப்ட் ரைட்டு, அந்த ராஜாக்கள் காலத்தில் லெஃப்ட் ரைட்டில் ஒரு காலில் ஓலை கட்டிடுவாங்க, பனை ஓலையை, இன்னொரு காலில் சேலை, ஒரு சேலையை கிழித்து அதை அந்த துண்டை கட்டிடுவாங்க. லெஃப்ட் ரைட் தெரியாதுல்ல, ஓலக்கால் சேலக்கால், ஓலக்கால் சேலக்கால், ஓலக்கால் சேலக்கால்னா லெஃப்ட் ரைட் போகணும். தப்பு பண்ணிட்டா ஓலக்கால் 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 ஒத்த கால்லேயே ஓடணும். அப்போ நம்ம ஆண்டவருடைய வேலையிலே, ஆண்டவருடைய காரியத்தில் ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நீ யுத்த போர் வீரனாய் இரு. என்ன செய்? தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு இது போர், நல்ல போர் சேவகனாய் என்ன செய்யணும்? நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. யுத்தத்தில் நில்லுங்கள். உலகத்தில் போல் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு
தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 22:40, சங்கீதம் 18:32-39, அவர் என்னை யுத்தத்திற்கு என் விரல்களை பழக்க வைக்கிறார், ட்ரைனிங் கொடுக்குறாராமா. எப்படி ஜெயிக்கணும்னு ஆண்டவர் உங்களை பழக்க வைப்பார். அவர் எத்தனை மகத்துவமானவர். பழைய ஒரு கீர்த்தனை உண்டு, 4 பாடுவோமா? பி மைனர் நினைக்கிறேன். பி பி பாவச்சோதனைகளை வென்று பெய் உலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே பாவச்சோதனைகளை வென்று பெய் உலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை தினம் உன்னருள் ஏகுவாய் இயேசுநாதா, இன்றை தினம் உன்னருள் கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றேன் மேலே கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கே அவற்றின் மேலே ஐயா உன் ஆசீர்வாதம் அருளியன் மனுவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக இன்றை தினம் உன்னருள் ஏகுவாய் இயேசுநாதா, இன்றை தினம் உன்னருள் எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் ஆளே பக்தர் பல நாயனை பண்பாய் ஒப்புவித்தேனோ சித்தம் எனது பாக்கியம் தெய்வ திருக்குமரா இன்றை தினம் உன்னருள் ஏகுவாய் இயேசுநாதா, இன்றை தினம் உன்னருள் அன்றும் நூதிரம் நரர் சிந்தியனை மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இன்றை தினம் உன்னருள்
ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் ஏகுவாய் ஏசுநாதா பாவச் சோதனைகளை வென்று பேய் உலகு உடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே. பாவச் சோதனைகளுக்காக பண்ணுகிற யுத்தத்தில் யாரோடு பண்ணுற யுத்தம்? பேய், உலகு, உடல். பிசாசோடு, உலகத்தோடு, மாமிசத்தோடு பண்ணும் யுத்தத்தில் எதிர் நின்றே ஜீவபாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுத வர்க்கத்தை சிறக்க எனக்கு அளித்து இன்றைய தினம் உன்னருள் ஈகுவாய் இயேசுநாதா. கைகளை தட்டி பாவச் சோதனையில் நடக்கும் யுத்தத்தில் நான் ஜெயிப்பதற்காக தேவ சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு தந்து இந்த நாளை ஆசீர்வதியும். அவ்வளவுதான் பாடல் பொருள். ஜீவபாதையில் என்றைக்குமே நான் வெற்றியோடு நடந்து போகணும், சோர்ந்து போயிடக்கூடாது. கவலைப்படாதிருங்கள், ஆண்டவர் உங்களை ஜெயமுள்ளவர்களை மாற்றுகிறார். உலகத்தில் இப்போ உங்களோடு இருக்கிற பெரியவர். அவர் உங்களுக்கு வேண்டிய புத்தியை கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார். அவருக்கு பேர் ஆலோசனை கர்த்தா. சமாதான பிறகு ஆலோசனை கர்த்தர். அவர் தான் சொன்னார், ஏசாயா 44:26 ஏசாயா சொல்லுகிறான், நான் கட்டுக்கதைக்காரர்களின் குறியை அபத்தமாக்கி என் ஊழியக்காரின் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறவர். கட்டுக்கரைக்காரர்களின் குறியை நான் அபத்தமாக்குவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளோட எந்த சேலம் தொடங்கினாலும் குறி சொல்லுகிறவர்கள் பெருகி போய்விட்டார்கள். நாமளாவது சாதாரண ஏதாவது நிலாட்டமாக சொல்லுவோம். அவங்க உள்ளே போட்டிருக்க அன்றாரிலிருந்து உள்ளே வச்சிருக்கிற காசு வர, வீட்டில் வேப்ப மரம் இருக்கிறது, எத்தனை படி இருக்கிறது வர சொல்லி முடிச்சிடுறாங்க. இதில் உங்கள் விசுவாசம் டைவர்ட் ஆகக்கூடாது. மோசையும் அன்னைக்கு அற்புதம் செய்தார், மந்திரவாதிகளும் அற்புதம் செய்தார்கள். ஒரு குறி சொல்கிறவா சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செஞ்சா? எழும்பி வர பண்ணினாள். விசுவாசம் எங்கே போடும்? அதுக்கு வேறு அர்த்தங்கள் இருக்குது, அது விளக்குன்னா நேரம் பார்த்தாது. அதனால் நீங்கள் என்னடா அங்கேயும் போனால் நடக்குது இங்கேயும் போனால் நடக்குது, மந்திரங்கால் மதிமுக்கால். கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு? 8 நாளைக்கு தான். கர்த்தருடைய வார்த்தை நிலை நிற்கும். கைகளை சற்றி கட்டுக்கதைக்காரர்களின் குறியை அபத்தமாக்கி என் ஊழியக்காரன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன். ஏசாயா 49:16 சொல்லுது, உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. மனுஷனுடைய யோசனைகள் விருதா. நீங்கள் என்னைக்குமே உங்கள் புத்தியை, மனுஷன் புத்தியை, உங்கள் ஃப்ரெண்டு புத்தியை, உங்கள் லெக்சரரு அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்னு சாராமல், கிறிஸ்டியன்ஸ் நமக்கு யோசனை எங்கேருந்து வரணும்? மற்றவங்களுக்கு நம்ம பற்றி நான் சொல்லவே மாட்டேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு, இந்த பைபிளை நம்புகிறவர்களுக்கு, இந்த பைபிளுடைய நாயகராக இருக்கிற கர்த்தரை நம்புறவர்களுக்கு மட்டும் இந்த யோசனை. உங்கள் யோசனை எங்கேருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வரணும். ஒரு அல்லேலூயா. நம்ம யோசனை அவரிடத்துலேருந்து தான் வரணும். லூசுனே சொல்லட்டும், நம்மளை பைத்தியம்னு சொல்லட்டும், மெண்டல் பைக உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கான்னு கூட சொல்லட்டும், சந்தோஷம். கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியக்காரன் சொல்கிறாரு. என்ன பைத்தியக்காரன் தான் சொல்லுவோம் உங்களை உலகத்தை. ஜென்ம சுவாவமான மனிதன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அவனுக்கு எப்படி தெரியும்? பைத்தியமாய் தெரியும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறான். தேவனுடைய சித்தத்தை அறியும்படி கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம், அது ஆலோசனை. 2 சாமுவேல் 15:31 வாசித்து பாருங்கள். அகிதோப்பேல் தாவீதுக்கு ஆலோசனைக்கான இருக்கிறான். தாவீது நாச்சி இறங்கின உடனே டக்குன்னு கட்சி மாறிட்டான். யார் கூட போயிட்டான்? அப்சலோம் கூட போயிட்டான். தாவீதோடு இருக்கும் வரை, அதாவது தேவனுடைய மனிதனோடு ஒரு மனுஷன் இருக்கும் வரை, நான் பெண்ணிட்ட சொல்லுவேன், பெண்ணி உன்னை உலகமெல்லாம் தெரியும்டா, நான் போன இடங்களெல்லாம் உன்னை தெரியும். டென்சிங் டாலின் தெரிஞ்சுன்னா அடுத்து யாரை தெரியும்?
பென்னியை தெரியும். இப்போ அண்ணன் இல்லாமல் அதே வீட்டுக்கு நீ போனேன்னா இதே மாதிரி உபசரிப்பாங்களான்னு கேட்பேன். வாசல்லையே ஏற்ற மாட்டாங்கண்ணே, வாசல்லையே ஏற்ற மாட்டாங்க. எனக்கு ஒரு சகோதரி சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அண்ணே நீங்கள் மேடையில் யார் பேரை சொன்னாலும் நாங்கள் அவங்கள மதிப்போம். மைக்கில் யார் பேரை சொல்லிட்டீங்களோ அவங்க உங்களை மதிக்கிறது மாதிரியே மதிப்போனே. அதனால் உங்கள் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க, யாரை சொல்லணுமோ அவங்கள மட்டும் சொல்லுங்கள், வாயை பொத்திக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னையா மருமகனே, சரிதானா? வாயை பொத்திக்கிட்டு இருங்க, யாரை பற்றியும் பேசாதீங்க. அப்புறம் ஏன் இப்படி பேசுனீங்க, ஏன் அவ்வளோ தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னு எங்ககிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் சொல்லிட்டா உங்களை மாதிரி நாங்கள் மதிப்போம். பென்னியை வச்சுக்கிட்டு சொன்னாங்க, பென்னியை பற்றியும் நீ பேசக்கூடாது, நீங்கள் கார்சனை பற்றியும் பேசக்கூடாது. பென்னி உட்காந்துருந்தான் அந்த இடத்துல. பென்னியை பற்றியும் பேசக்கூடாது, கார்சனை பற்றி பேசக்கூடாது, கர்த்தரை பற்றி பேசுங்க, உங்களை பற்றி மட்டும் பேசுங்க, இயேசு மரவரை பற்றி பேசுங்க. ஏன்னா யாரெல்லாம் நாளைக்கு உங்களோட இருப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக. அப்போ நான் சொன்னேன், வெளியே வந்தால் 2 காரியம் செய்வாங்க சிஸ்டர், என்னை விட்டுட்டு போனால். ஒன்று கர்த்தருக்கு ஊழியம் செய்வாங்க, இல்லாட்டி காசு வாங்குவாங்க. 2 தானே செய்வாங்க. எனக்கு 2வது சொன்ன வார்த்தையில் உடன்பாடு இல்லை. எனக்கு அது நான் எதிர்பார்க்குறதே இல்லை. முதல்ல சொன்னது செஞ்சாங்கன்னா சந்தோஷம், ஒரு அல்லேலூயா சொல்ல. கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாங்கன்னா சந்தோஷம். 2வது நானே விரும்புறது இல்லையே. அதை கேஎஸ்சி மாதிரி வாங்கிக்கிட்டு கேஎஸ்சிக்கு வந்ததே வரட்டும் போங்கன்னு. தீர்க்கதரிசி வேண்டான்ட்டார், காசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், காணிக்க வேண்டாம், திருப்பி கொண்டு போய் சொல்லு. இவனுக்கு இம்புட்டி விட்டு இந்த லூசு பைய இடம் வேணால் வாங்கணுன்றான், காசு கொண்டு வந்தவனே விரட்டி விடுறானப்பா. எத்தனையோ தங்க பொருள்களை பெண்ணி இங்கேருந்து வெளியே எஞ்சிருக்கான். எனக்கு கற்றுட்டு கேட்பேன், இதை எடுத்துக்கிறவா வேண்டான்றவா தூக்கி எரிஞ்சிடுறான்ருவேன். இல்லாட்டி ஏதாவது ரோட்டில் உட்காந்துருக்கிற பிச்சைக்காரங்கிட்ட போய் கொடுத்துட்டு வா, இல்லாட்டி ஏதாவது காணிக்கப்பட்டில் போட்டு வா, இல்லாட்டி யாருக்கு ஏழைகளுக்கு போய் செஞ்சுட்டு வந்துடுவேன். எவ்வளவு இந்த இது கூட நீங்கள் இந்த மண்ணை தோண்டி பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளி தங்கம்லாம் கிடக்கும். காம்பவுண்டுக்கு வெளியே எரிஞ்சிருக்கான். அவனுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும், என்னையவாது எடுத்துக்கிற சொல்லாமல. ஆண்டவர் சொல்லாது வேண்டாம், நமக்கு ஆண்டவர் கொடுக்காது ஒன்றும் நமக்கு வேண்டாம். நாய் விற்ற பணத்தையும் வேசி பணத்தையும் கர்த்தருடைய பட்டியலே போடாது. காணிக்கை கொடுக்கும்போது யார்கிட்டையும் நான் அங்கே போட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். பார்த்துருக்கீங்களா? கையில் வாங்கிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், இயேசு நாமத்தில், அப்படி 2 வார்த்தை மனசுக்குள்ள சொல்லிட்டு போட்டுருவேன். அது வேற மாதிரி இருந்தால் கூட இயேசுவின் ரத்தத்தினால பரிசுத்தமாகிறது, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு சுரண்டு கையில் கொடுத்துருவேன். அங்கே வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கு ஒரு பிராண்ட் பேரே எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த இதெல்லாம் எங்கே என்ன செய்கிறதுனே அப்படின்னு கேட்பாங்க. அது ஏழைங்களுக்கு கொண்டு போய் ரோட்டில் இருப்பாங்க, கொடுத்துரு, இல்லாட்டி இந்த காரியத்தை செஞ்சிரு, ஏதாவது வாங்கி செஞ்சிரு. இல்லை நாங்கள் கறிகிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாமா, செத்தே போயிடுவார். நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை வச்சு தான் இவனும் அவரோடு இருந்தவனும் பேச்சிதை வெளிப்படுத்துகிறது. அப்போ ஆட்சி மாறின உடனே ஆள் டப்பக்குன்னு மாறிட்டான். மனுஷன் தானே. இந்த தேவனுடைய மனிதனாகிய தாவீதோடு இருக்கும் வரை அபிதோப்பலின் ஆலோசனை யாருடைய யோசனை போல இருந்தது? தேவனுடைய யோசனை போலவே இருந்தது. இவன் இதே தினாவட்டோட இங்கே மாதிரியே அங்கேயும் போய் பாட்டு பாடி அங்கே போய் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிக்கிருவேன் அப்படின்ட்டு போனார். எங்கே போய்? அப்சலோம்கிட்ட போய் அங்கே ஆண்டவரின் புத்தியை தடுமாற விட்டு ஆலோசனை சொல்ல சொன்னார். அவன் ஆலோசனை ஒன்றுமே வாய்க்கலை. ஐயா ஒரு ஆலோசனையும் வாய்க்கலை. மரத்தை அடியில் இருந்துக்கிட்டு மேலே வெட்டணும், வெட்டுற பக்கமே உட்காந்துக்கிட்டு வெட்டினா கப்பு கிழிஞ்சு போயிரும்ல. அப்போ எங்கிட்ட உட்காந்துக்கிட்டு எங்கிட்ட வெட்டணும், அடிப்பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கொப்பை இறக்கணும், கொப்பில் உட்காந்துக்கிட்டே வெட்டினா. இவன் யோசனை பண்ண உடனே தாவீதுக்கு இந்த நீசன் ரொம்ப கவலை. இப்போ பெண்ணியே போய் என்னை பற்றி என் எதிர்கட்சியில் சேர்ந்துக்கிட்டு
ஏதாவது பண்ணானா எனக்கு மனசு வேதனை எவ்வளோ இருக்கும். சபிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், என்ன வேதனைப்படுவேன். இவன் சபிக்கலைங்க. தாவீது ஒரு ஜெபம் மட்டும் பண்ணான். ஆண்டவரே, இங்கே இருக்கும்போதெல்லாம் அவன் சொன்ன யோசனை சூப்பராக இருந்துச்சு. அவன் போட்டு ஆடியோ கிடியோ நோண்டுனான், தனியாக தான் இருந்துச்சு. வண்டியும் ஏதோ நான் தவறு அங்கே போனால் அவனுக்கு ஆடியோ பற்றியே மறந்து போயிடணும். அங்கே போனால் டிரைவிங்கை பற்றி என்னென்னு தெரியாமல் போயிடணும். அவனுடைய யோசனைகளை என்ன செய்யும்? பைத்தியமாக்குன்னா. ஒத்த வார்த்தை தாங்க. அவன் சொன்ன ஒரு யோசனையும் வாய்க்கலை. தன் ஆலோசனை நிறைவேறாதை கண்டு அகிதோப்பேல் என்ன செஞ்சாலாம்? நாண்டு கொண்டு செத்தான். துன்மார்க்கனுக்கு நல் முடிவில்லை. ரெண்டகம் பண்ணாதிருங்கள். நன்றி அறிவுள்ளவர்களாக இருங்கள். மாய்மாலக்காரராக இருக்காதீங்க. ஆண்டவருடைய நாம மகிமைக்கு என்று நில்லுங்கள். எல்லாவற்றிலும் நீங்களே எனக்கு பின்பற்றி வந்தவர்கள். எங்களுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே. ஏன் எனக்கு சரியாக கூட சம்பளம் கொடுக்க மாட்டேன். இப்போ மாதம் நான் கேட்டால் என்னடா ராஜா சம்பளம் வாங்கிட்டியாடா? இல்லைனே அவனு கேட்கணும்லடா என்கிட்ட. கொடுக்க மாட்டேங்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் எல்லாத்தையும் பின்பற்றிட்டு ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா, ஒரு பிள்ளையும் பெற்றுட்டேன். இன்னி வச்சுக்கிட்டு வாரேன், தினம் தாத்தா தாத்தான்னு உன்னை காட்டிக்கிட்டே இருக்கேன். நீயும் தாத்தா கொஞ்சிற பிள்ளைன்னு பேரனுக்கு ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லையா? ஹெவியாக எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட இருந்து. என்ன எதிர்பார்க்குற? ஹெவியாக எதிர்பார்க்குறேன். உன்னுடைய மனைவி இருக்காளா? அவள் எதிர்பார்க்க மாட்டா. நீங்கள் ஆசீர்வச்சா போதும் அங்கிள் அப்படின்பா. நீ எதிர்பார்ப்ப, எனக்கு தெரியும். ஹெவியாக எதிர்பார்க்குறேன்னே. இவ்வளவு நாளும் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டாங்களா இல்லையா? நீங்கள் எல்லோரும் 12 சிங்காசனத்தில் என்னோடு உட்கார்ந்து இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஜட்ஜாய் மாறுவீர்கள். கைகளை தட்டி ஒரு கை தட்டு. ஏன் இத்தனை நாள் சம்பளம் வாங்கியிருந்தா கூட அந்த போஸ்டிங் கிடைக்குமா? காசு வாங்கியிருந்த அந்த போஸ்டிங் கிடைக்குமா? நீ இவ்வளவு அள்ளி அள்ளி உனக்கு தங்கமாக பூட்டி உன் பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்திருந்தாலும் இந்த மதிப்பு கிடைக்குமா? அவரோடு கூட உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கிற ஒரு பெரிய ஒரு போஸ்டிங். உத்தமமாக இருங்கள், கர்த்தருக்கு உண்மையாக இருங்கள், உங்களை வழிநடத்துறவர்களுக்கு உண்மையாக இருங்கள். நீங்கள் செய்கிற ஊழியத்தில் உலகத்தின்படி எதையுமே எதிர்பார்க்காம கர்த்தருக்கென்று நல்மனசாட்சியோட ஊழியம் செய்யுங்கள். உங்களுக்கு அவ்வப்போது ஆலோசனை கர்த்தரத்திலிருந்து வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆலோசனை வரும். உங்கள் யோசனை தான் நடக்கும். ஒரு அல்லே நீங்கள் என்ன சொன்னாலும் அது நடக்கும். உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோட சமாதானம் இருக்கும்படி செய்வார். அகிதோப்பேலின் ஆலோசனை நிறைவேறாத கண்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான். எனவே தான் ஏசாயா 45:11 கர்த்தர் சொன்னார், வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள், என் பிள்ளைகளை குறித்து என் கரத்தின் கிரையை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்றார். கமாண்ட் பண்ணணுமா? ஆண்டவர் என்ன பெரிய அதிகாரம் கொடுத்துருக்காரு. இப்படி செய்யா அப்படி சொல்லணுமா? அவர் தான் அந்த அதிகாரத்தை நமக்கு தர்றாரு. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். ஞானம் அறிவு ஒன்றுக்கும் உதவாது. 8 சுரக்காய் கறிக்கு உதவுமா? நீங்கள் ஒரு நாள் ஏதோ உங்கள் சுய அறிவிலே அல்லது பொய்யே மறைத்து செய்தால் அதை தொடர்வதற்கு பல பொய் சொல்ல வேண்டி வரும். பல தவறுகளை செய்து கொண்டே இருப்பீர்கள். முடிவிலே ஒன்றும் இல்லாமல் டம்முன்னு வெடிச்சிடும். ஒரு நாள் ஆண்டோடைய சித்தத்துக்கு காத்திருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் முடிவில் கிரீடத்தை போல ஜொலிப்பீர்கள். கைகளை தட்டி கிரீடத்தை போல ஜொலிப்பீர்கள். மகிமையாக நிரப்புவார். உலகத்தில் போல் உங்களோடு இருக்கிற பெரியவர் ஆண்டவர். உங்கள் விசுவாசமே பெரியது. உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார். கடைசியாக சமயோஜித புத்தியை தருவார். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்தந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் ஜெபிக்க போகிறேன். தேவ மகிமை உங்கள் மத்தியில் இறங்கட்டும். கர்த்தருக்கு சாட்சியாக நில்லுங்கள். அவரோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். Wonderful Jesus, Almighty God.
திருக்கரத்தால் சாங்கி என்னை திருசித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. Holy Spirit, ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம இயேசு உண்டு. சேண்டிடுவே அவ
அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே இன்ப காணான் தேசமதை எல்லாரும் கண்களினால் காண்கின்றேனே இன்ப காணான் தேசமதையிலும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம்போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. Holy Spirit, Hallelujah, Hallelujah, Hallelujah. Hallelujah. ஆராதனை எபினேசரே எல்லேலியோ என்றுமே வாழ்பவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ரோயி காண்பவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ரோயே காண்பவரே. கை உயர்த்தி ஏசையா
தானே என் முன்னே இருத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே ஏரோத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சை ஐயா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிறீர்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, தேவனால் உண்டாயிருந்து நீங்கள் அவனை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இப்போதும் எங்களோடு இருக்கிற பெரியவர். உலகம் மாமிசம் பிசாசு உங்களுக்கு யுத்தத்தை கொண்டு வரும் பொழுது நான் உங்களுக்கு ஜெயம் தருவேன், அதனது நேரத்தில் ஆலோசனை தருவேன் என்று சொன்னேன். அதை நம்பி யாரெல்லாம் திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். என்ன விரும்புகிறார்கள் கொடுத்தனும், நீசனை மறைத்தரலும் நீர் பேசும். சகலத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசு கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என் பிள்ளைகள் நிரப்பும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்து கர்த்தர் இயேசுக்கு துதிக்க நம்ம செலுத்துறேன். ஆசீர்வதித்து அனுப்பும். தொடர்ந்து கர்த்தர் இயேசுக்கு சிரத்தை பூசி கொடுக்கிறோம். இப்பொழுது ஆமே என்று சொல்லும் பொழுது என் பிள்ளைகள் இத்தனை நாள் விரும்பின ஆசீர்வாதம் அந்தந்த சிரசிலும் இல்லத்திலும் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும். ஆசீர்வதி. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.